வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 2 நாள் வேலை பார்ப்பாரான். இன்றைக்கும் நாளைக்கும் பந்தாரி சமையல் வாசிட்டு அப்புறம் அந்த புது பந்தாரி வந்துடுவார் வேலைக்கு. நம்ம வேலை இப்போது ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எனக்கு 4 மணிக்கு வீடியோ வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கேமரா எடுக்கிறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஆனால் நான் மொபைலோட கார்னரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே தான் கேமரா இருக்குது. நான் என் முகத்தை பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். இப்போ நான் என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா தான் உங்களை பார்க்குற மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். வேலை இன்றைக்கி 4 மணிக்கு முடிஞ்சிடும். நான் எப்பயும் உட்காரக்கூடிய சேர் அங்கே இருக்குது. 4 மணிக்கு அங்கே நான் போய் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் இப்படி எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய கவர் ஆகுது இல்லை பேக் சைடில். நல்லா தான் இருக்குது இது போல் வீடியோ எடுக்க. ஆனால் என்ன எல்லோரும் பார்த்து மிரல் வாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ நான் செல்லு யூஸ் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கெலாம் செம சாவட்டி வேலை. வெள்ளிக்கிழமையில் நேற்று பப்ளிக் ஹாலிடே வேறு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாவட்டியாக இருந்துச்சு வேலை. அங்கே பாருங்கள், ஒரு காரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் காசு கட்டலைன்னா அப்படி வந்துட்டு பர்மிஷன் இல்லாமல் பார்க் பண்ணால் அப்படி லாக் பண்ணிடுவாங்க. ஒரே கூட்டமாக வந்து அடிச்சு காலி பண்ணிக்கிட்டது ஒரு சுனாமி. இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். நீ கல் திட்ட வேண்டியது மாவு பண்ண வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதிய சாப்பாடுக்கு நிறைய பேர் வருவாங்க. மழை பெய்யுது பார்க்குறீங்களா? நல்லா மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே.
இதுதான் எங்கள் கடை. எனக்கு 4 மணியோட இப்போ வேலை முடிஞ்சு. எனக்கு 2.5 மணி நேரம் டைமிங் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக நான் வேலை செஞ்சுருந்தேன். போஸ் தர வேண்டிய டைமிங் இருந்தது. அதனால் இப்போ எனக்கு வேலை முடிஞ்சு 2.5 மணி நேரம் முன்னாடியே நான் போகிறேன். அதை கழிச்சாச்சு. நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஊராக இருந்தால் மழையில் நாம் தைரியமாக நனையலாம். இப்பொழுது நாம் மழையில் நனைவது வெளிநாடாக போன காரணத்தினால் காய்ச்சல் வந்து விட்டால் மிக சிரமம். அங்கே பாருங்க, நம்ம தண்ணி மாஸ்டர் ஜாலியாக சிரிக்கிறான். கை காட்டுறான். நான் காட்ட முடியாது, எனக்கு இடையில வேற ஒரு ஆள் நிற்கிறாரு. நான் கேமராவை அந்த பக்கம் திருப்பி காட்ட முடியாது. ஐயோ, இது தும்மல் வருதே. முதல்ல ரூமுக்கு ஓடி போகணும். இந்த பக்கம் கேமரா திருப்பினாலும் ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துருக்கு ஓரமாக. அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு ஆகிடும். ஓகே, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வாங்க ரூமுக்கு போய் காட்டுற மீதியை. சொக்கித்தானே போய் கண்ணி மாமன் ஃபோனு ஸ்லிப்பாச்சுன்னா சங்குதான், வேற ஃபோனு இல்லைதான். பார்த்து வீடியோ எடுக்க வேணும். காரணம் தப்புனா மரணம் தானே. இங்க இருக்கு நம்ம ரூம். வாங்க, நம்ம எப்பவும் இருந்து பார்க்கக்கூடிய சிட்டியை பார்ப்போம். நல்ல மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. இதுதான் நாம் எப்பவும் இருந்து பார்க்கக்கூடிய வியூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே இருந்து தான் வீடியோ எடுத்தோம். அங்கே தான் அன்றைக்கி குதிரை பார்த்த இடம். சாலாவா தப்பாக மாற்றி பார்த்த இடம் இது. எப்படி பெட்ரோனாஸ் பெட்ரோல் பங்க். இல்லை, ஜன்னல் வழியாக உட்காந்து சிட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல மழை பெய்யறதுனால. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரூமில் பந்தாரியும் விக்ரமும் இருக்காங்க. அவங்க கூட நம்ம பேசாமல் நாம் இங்கே உட்கார போகிறோம். ஏத்தாப்பில் இருக்கிற பில்டிங்கில் சீட்டு விளையாடுறாங்க பசங்க. இப்போ நம்ம இங்கே தான் உட்காந்து, இப்போ மணி 4, 7 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து தான் இந்த சிட்டியை ரசிக்க போகிறோம். நல்லா இருக்குல்ல வியூவு? பார்த்துட்டிங்களா? இந்த நாளோட இறுதியில் நாம் இருக்கிறோம். வேலை முடிச்சு வந்தேன்ல ஃபஸ்ட்டு, அதுலேருந்து இங்கேயே தான் உட்காந்துருக்குறேன். எங்கேயும் போகல. ரொம்ப நாள் ஆகுதுங்க இது போல தான் உட்காந்து செல்லு பார்த்து. இன்றைக்கி அவ்வளோ நேரம் செல்லு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில்.
நம்மளை சுற்றி உலகத்தில் என்ன நடக்குதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் செல்லே பார்க்காம டெய்லி வேலைக்கு போய்ட்டு ரூமுக்கு வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் நான் இப்போ நேற்றுக்கு முந்தானத்துக்குலாம் அந்த பூமிக்கு வெளியே எல்லாம் மனுஷங்களே இல்லையா, நம்ம மட்டும் தான் இருக்கிறோமா அப்படி இப்படிலாம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு என்னென்னமோ தோணுது, ஒரு மாதிரி இருக்குல்லாம் சொல்லி சொன்னேன்ல, மைண்டு சரியில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். என்ன வாழ்க்கைன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது உலகத்தில், ஃபேஸ்புக்கில் அதில் இதில்னு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் நம்மளும் உலகத்தில் தான் வாழ்கிறோம், இது ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு மனப்பான்மைக்கு வந்தேன்னா, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கோம். இப்போ போயிட்டு குளிச்சுட்டு நேற்றுக்கு உண்டான வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுவோம். எப்படி இருக்குது மலேசியா? துணி ஊற போடணும். துணி ஊற போட்டு குளிச்சுட்டு திரும்ப லைவ் வீடியோ போடுவோம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் இன்றைக்கி வீடியோ முழுக்க இந்த ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆங்கிளில் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குது? அப்புறம் இந்த ஆசையில் பாத்தி கட்டி அந்த பாட்டு வந்து சுப்பிரமணி வந்து என்ன ஷார்ட்ஸு போட சொல்லியிருந்தேன். அது நான் ரெடி பண்ணி ஒரு 15 செகண்டுக்கு பாடி போட்டால் அது ஆடியோ தனியாக வீடியோ தனியாக வந்து சாலாக ஆயிடுச்சு, மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ அன்லிஸ்டடில் வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ். அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா? தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் 5 நாள். இன்றைக்கி ஸோ சேட். இட்ஸ் ஓகே, அதை அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு சுப்பிரமணியக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்காக தான் நான் பண்ணோம், அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் நான் குடியில்லாதனால இந்த நாள் முழுக்க பயணித்து இந்த நாள் நான் எப்படி கிடந்தேன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் முடிஞ்சிச்சு. ஓகே, தூங்க போகிறேன். சாப்பிட்டாச்சு, தூங்க போகிறேன். லைவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் லைவ் பண்ணாத நேரத்தில் நான் நிறைய ஃபோன் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. லைவ் பண்ணும்போது பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும், மண்டகாயும். ஒரு அரை மணி நேரம் அது போல் லைவ் பண்ணலாமான்னு மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது. பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்த்து பத்திரமாங்க. பாய். டெய்லி தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். பாய்.